ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் டாக்டர் பிரதீப். லண்டனில் பீடியாட்ரிஷனாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். தாட் ஆஃப் ஷேரிங் இன்ஃபர்மேஷன் வித் யூ. இன்றைக்கி என்னோட பேபிக்கு பிசிஜி வேக்சினேஷன் கொடுக்கணும். அதுக்காக இங்கே வந்திருந்தேன். வேக்சின் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் வரல, அதனால உங்கள் பேபிக்கு போட முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. டே 5 அப்போ வீட்டுக்கு வந்து ஒரு ஹீல் ப்ரிக் டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க, பிளட் ஸ்பாட் டெஸ்ட்டு. அதில் ஸ்கிட்டுங்கிற டெஸ்ட்டுக்கு டிசீஸ்க்கு ரிசல்ட் வரல, அதனால நம்ம போட முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸ்கிட்னா வந்து சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி, நம்மளுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா டி செல்ஸோட ஃபங்க்ஷனும் அஃபெக்ட் ஆகிருக்கும், பி செல்ஸ் ஃபங்க்ஷன், என்கே செல் ஃபங்க்ஷன் எல்லாமே அஃபெக்ட் ஆகிருக்கும். ப்ரிடாமினன்ட்லி டி செல்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கும். சில வேரியன்ட்ஸில் பி செல் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கும். ஸ்கிட்டில் 2-3 வேரியன்ட்ஸ் உண்டு, நம்மளுக்கு தெரியும். டி செல் ஃபங்க்ஷன் இருக்கவே இருக்காது. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த வேக்சின் நீங்கள் போட்டிங்கன்னா, இது வந்து லைவ் வேக்சின், பிசிஜி மைக்கோபாக்டீரியம் போவிஸ் லைவ் வேக்சின். அப்படி அந்த ரிசல்ட் இல்லாத பட்சத்தில் பேபிக்கு ஸ்கிட் இருந்துச்சுன்னா பேபி வில் டெவலப் ஃபுல் ப்ளோன் டிபி. அதனால தான் ப்ரிகாஷனரியாக ஸ்கிட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிசிஜி வேக்சின் போடுறாங்க. தாட் ஆஃப் ஷேரிங் வித் யூ கைஸ். பாய்.